பாரு சூப்பரா. டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? பா என்னடா இவ்வளவு அழகா இருக்கா? டேய் எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பாரு, கண்டதையும் பார்க்காத. டேய் இவ வட்டிக்கு விடுறாளா இல்ல வாடகைக்கு விடுறாளாடா? பாவ இடுப்பு செம்மையா இருக்குடா. எங்கடா பாக்குற? நான் பாஞ்சிரண்டா பாஞ்சிரன். நிறைய பேர் பணத்தை பீரோல இல்லாம மெத்தைக்கு அடியில தான்டா வச்சிருப்பாங்க. அதுக்குதான் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இருக்கு. உனக்கு என்னமோ அழகு அதிகம், எனக்கு என்னமோ ஐயோ. ஓஹோ சுமார் பா. யாரா அந்த கிழவி? நாயதான் வாய் முட்டி சிரிக்குதோ. கிளம்பி பாட்டு பாடுதுடா. நினைச்சு பாட்டு படிச்சேன் தங்கமே, பக்கத்துல வாயா என் மாமனே. கிளம்பிக்கு ரொமான்ஸ் பாத்தியா? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட இருக்கும் போதே உலகமே தெரியாது. உன் சிரிப்புக்கும் உன் மனசுக்கும் இது எல்லாத்தையும் உனக்கு தர மாமா. ஒரு வாட்டி என்ன ஒரு வாட்டி என்ன சாந்தா பேபின்னு கூப்பிடு. சாந்தா பேபி. அப்பா எவ்வளவு அழகா கூப்பிடுற நீ. எ சாமி, எல்லா தங்கமும் உனக்கு தான். தங்க வளையல் எதுக்கு அப்படி பண்ண? எப்படி பண்ண? என்னடா அப்படி அடிக்கிறாங்க? அடிச்சுட்டு போட்டு விடுற வளையல் மட்டும் தானே இருக்கு. என்னடா உங்க பிரச்சனை? வளையல் கிடைச்சிருச்சுடா. எல்லாருக்கும் தூக்கத்துல நடக்கிற வியாதி தான் இருக்கும், ஆனா அந்த பாட்டிக்கு நகை கொடுக்கிற வியாதி இருக்கு. நான் போறேன். எங்கடா போற? நான் போறேன். என்னைக்கு இருக்கு? நான் நல்லா கலகலன்னு பேசும்போது காது வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான்டா நான் உன்னை மருந்து வச்சு கொன்னேன். நீ இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எனக்கே நீ அநியாயம் பண்ணிட்ட. அதனாலதான் உன்னை கொன்னுட்டேன். அந்த கிழவி புருஷனை கொண்டுட்டானாண்டா. கொஞ்சம் மண்ண என்னையும் கொண்டு இருப்பாடா. இவ ஒருத்தி, இவ யார பாக்குறானே தெரியல. இந்தாங்க பிளாக் டீ. அட, கையில அடிபட்ட மாதிரி இருக்கு. சரக்கு கொண்டு வரவா? சரக்கு இருக்கா? அப்புறம் டீ கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. முதல்ல போய் அதை எடுத்துட்டு வா. கொடுங்கடா. போ எடுத்துட்டு வா. போ. இப்போதைக்கு சரக்கு உனக்கு என்ன பிரச்சனை? வலி எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. ப்ளீஸ் கொடுத்தா ஃபினாயிலும் குடிப்பீங்க. போங்கடா. ஏன்டா அப்படி அசிங்கமா நடந்துக்கிறீங்க? கேட்டானாலும் 4 பெக் அடிச்சதுக்கு அப்புறம் உன் பணத்தை எடுத்துட்டு தான் வீட்டுக்கே போறோம். டேய் வண்டா. குடு சரக்கு. என்னம்மா சரக்குன்னு சொல்லிட்டு இப்படி மிளகாத்தூளை போட்டு விடுற? உனக்கும் போட சொல்றியா? மரியாதை குறைஞ்ச அம்மாவுக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காது? நாங்களே பணத்துக்கு போராடிட்டு இருக்கோம், இதுல நீ வேற. ஓ, நீங்க பணத்துக்காக வந்திருக்கீங்களா? ஆமா. எவ்வளவு வேணும்? 10 லட்சம் வேணும். இருக்கா? ஒரு நிமிஷம். என்னடா அங்கிருந்து எடுக்க? நான் தான் அப்பவே சொன்னலடா, அங்கதான் இருக்குன்னு.
இந்தாங்க வட்டியை கரெக்ட் டைம் கொடுத்துடணும், இல்லனா எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. பைத்தியக்காரி, எந்த திருடனாவது வட்டி கொடுப்பானா? நீங்க கடன் வாங்க வரலையா, திருட வந்திருக்கீங்களா? அம்மா, நம்ம வீட்டுக்கு திருடங்க வந்திருக்காங்க. எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? அத்தனை பேரையும் கொன்னுடு. அடே திருட வந்த நாய்ங்களா, இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் என் வீட்டு வாசப்படியை மிதிக்கவே பயம் பயம் பயமா இருக்கும். ஆனா நீங்க என்னடான்னா என் வீட்டுக்கு வந்து என் பெட்ரூம்க்கு வந்து ஏன் நகையே திருடணும்னு பாக்குறீங்களா? உங்க மூஞ்சில எல்லாம் காரி துப்பணும். நான் வட்டி எப்படி கொடுப்பேனோ, பிரச்சனைன்னு வந்தா இடுப்பு அப்படி உடைப்பேன். டேய், 3 பொம்பளைங்க இருக்காங்க, இவங்கள பார்த்து பயப்படுறீங்க? ஒரு குத்து விட்டா போதும். முதல்ல இந்த கிழவி கதையை டேய் முடிக்க. ஜாகிரதடா. ஏய் கிழவி, உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. கிழவிய போ சொன்னா நீங்க என்ன வந்து நிக்கிறீங்க? நீதான்டா வந்த. ஆஃப்டர் ஒரு கிளவி அடிக்க முடியலடா உன்னால. வேணாம் மச்சான், கிழவிக்கு பவர் ஜாஸ்தி. லொகேஷன் சேஞ்ச். மிளகாத்தூளா போடுற மிளகாத்தூள். சின்ன மேலையும் கிளியும் பாக்குற. ஒரே குத்துல உன் வயித்த கொலைப்பிடுவேன். என்னாச்சுடா? வேலைக்காரி கும்பு கத்திருக்காடா. இவனுக்கு கல்யாணம் படத்துக்குள்ள நான் செத்துருவோம் போல இருக்குடா. அச்சி கவுளரே. ஏய் இங்க பாடா. வேணாம் வேணாம் சொல்ல கூட்டிட்டு வந்த. இப்ப அடிக்கிறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நான் பொண்ணுங்களை அடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்லடா. நீ தானே அவங்க மேல பாயிரம் போய் பாய். நல்ல வேலை ஃப்ளைட் கிளாஷ் ஆயிருக்கும். இங்க பாருங்க மேடம், இது சரி கிடையாது. எதுவா இருந்தாலும் நம்ம உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கலாம். அப்படியா? பாத்தீங்களா, காலை தூக்கி பின்னாடி வச்சுட்டாங்க. நம்ம டீலிங் அப்படி இருக்கும். நட்டு கலண்டுச்சாடா. முட்டி உடைஞ்சிருச்சுடா. இந்த ஆங்கிள் கூட நல்லா தான் இருக்கு. ஏண்டி அம்மா, போன வாட்டி நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி திருடங்க வரும்போது என்ன பண்ணோம்? ஒருத்த காலை உடைச்சிட்டோம், ஒருத்தனுக்கு கைய உடைச்சிட்டோம், ஒருத்தனுக்கு கண்ணை நோண்டிட்டோம். அப்ப இவங்கள என்ன பண்ணலாம்? இவனுங்களுக்கா? என்ன கிளவி அப்படி பாக்குறா? ஒரு கண்ணு போனா இன்னொரு கண்ணு இருக்கும், ஒரு காலு போனா இன்னொரு கால் இருக்கும். ஆனா இது பாடி என்னடா? பாட்டி, இந்த குங்கு மலையில இதை வச்சுட்டு என்ன விட்டுருங்க பாட்டி. ப்ளீஸ் கைதுக்கு பால்ராஜ், இல்ல முட்டை கதை வச்சு முழிச்சு முழிச்சு பாத்துட்டு ஏதாவது பண்ணுடா. என்ன பண்ணுவடா? ஆ? என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவீங்க? சொல்லுடா, என்ன பண்ணுவ? ஓடிடலாம் வாங்கடா. அம்மா, அந்த பால்ராஜ் பைய யாரோ பிகேன்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து ஊர்க்காரங்களுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்து ஓட்டுக்காக ஏதோ பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானா. ஜனங்க பைத்தியக்காரங்க இல்ல. ஊரை சுத்தி தெரிஞ்சாலும் ஈ தேனியா மாறிடாது தாசண்ணா. நீ ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? உன்னை நான் ஊரு ஃபுல்லா தேடினேன். தரித்திரம் நம்ம கூடயே தாண்டியா ஆடுதுன்னு நினைக்கிறேன்டா. போன ஜென்மத்துல நீ யார் அளவுக்கு எதிரியா இருந்தன்னு தெரியல. இப்ப நம்ம காதல் முடிய போகுது. என்ன என்னடி பண்ண சொல்ற? நீ இப்படியே பேசிட்டு இரு. நீ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அம்மா எதுவும் பண்ணாம ஓட்டு வாங்கிடுவாங்க. இந்த ஊர்க்காரங்க கண்ணு கட்டி விட்ட மாதிரி என் அம்மாக்கு தான் ஓட்டு போடுவாங்க. காதல் ரொம்ப அற்புதமானது பால்ராஜ். அதுக்கு தோக்க தெரியாது. தோத்து போறதுக்கு 1000 காரணங்கள் கிடைக்கலாம். ஆனா ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாவது கிடைக்கும். நீ ஜெயிப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பால்ராஜ். அம்மா, சொல்லு சொல்லுடா. ஒண்ணு இல்லம்மா. பால்ராஜ், என் புள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு தெரியாதா என்ன?
உனக்கும் செலவு இருக்கும்ல, வச்சுக்கோ. வச்சுக்கோடா, வச்சுக்கோ. இவ்ளோ பணம் ஏதுரி? நிலத்தை வித்துட்டேன். எனது நிலத்தை வித்துட்டீங்களா? மகாலட்சுமி இல்லாம உன்னால இருக்க முடியுமாடா?